நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க அவளை எங்க தேடி காணோம், எங்க போனானே தெரியல. எங்க போனா பாத்தியாமா அவள? நான் வரா பாரு. அவள சும்மா விடக்கூடாதுங்க. வாடி வா, நான் கவனிச்சுக்கிறேன். நான் வரலன்னு விடுங்க. வாடி வாடி நான் வாடி நான் வரல. ஓடவ செய்யற கண்ணா கொன்று அப்படி ஓடுற கல சூடு வைடா. வேணும் கலை ரொம்ப கஷ்டம். நான் செத்தாலும் சாவேனே தவிர உங்க முன்னாடி வந்து நிற்க மாட்டேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உதவின்னு உங்ககிட்ட வந்து நின்னா என்னை செருப்பால் அடிங்க. வாமா. உங்க ஆசீர்வாதம் வேணும். சிட்டியிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல், சூப்பர்டென்ட் வேலை வேற. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன நான் இருக்கும்போது நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத நினைச்சா என்னால் ஏற்றுக்க முடியல. எனிவே ஆல் தி பெஸ்ட். என்னோட ஆசீர்வாதத்தை நீ கேட்டு வாங்கவே வேண்டாமா. அது எப்போவுமே உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு தெரியும். அது உங்க வாயால கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மேல அக்கறைப்படுறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் எனக்கு வேண்டியவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ஆறுதலா இருக்கு. காட் பிளஸ் யூமா. ஆல் தி பெஸ்ட். பத்திரமா போயிட்டு வா. சரிங்க. ஆண்டி. செல்வராணி, பிரபா வாங்க, உள்ள வாங்க. இல்லை பரவாயில்ல ஆண்டி, நாங்கள் இங்கே நிற்கிறோம். வாசல்ல நின்று பேசுகிற அளவுக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு? பிரச்சனை அவளுக்கும் அவள் புருஷனுக்கும், அவளுக்கும் எனக்கு இல்லையே. இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போகிறதுனால தான்
எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது. யாரும் ஒதுங்கலை. செல்வராணி எல்லா உண்மையை மறைச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. என்ன மறைச்சிட்டா? என்ன மறைக்கல. இந்த பாருப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இவளை லவ் பண்ணியிருந்தான். இவ அவனை லவ் பண்ணலன்னு வச்சுக்க, சரி, ஒரு பெரிய தப்பு இல்லை. ஒன்று, உதயக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அப்புறம் சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அதுக்கப்புறம் அவன் வந்து இவளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். இவளும் போய் அவனை பார்த்துருக்கான். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்றதுக்கு தான் போனேன் அத்தை. சந்திச்சதை வந்து உதயம் பார்த்துருக்கான். அப்போ இவ என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையை சொல்லியிருக்கணும் தானே? இல்லை, நான் யாரோ ஒரு பொண்ணு ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னா. இந்த பாரு, அதே இடத்துல நீ இருந்திருந்தா சந்தேகப்படுவியா மாட்டியா? சொல்லு. சரி, அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. நான் அவளை நம்புறேன், ஆனால் உதய அவளை நம்பலை. அதுக்கப்புறம் அவன் நம்புற மாதிரி இவன் நடந்துக்கிட்டாளா? இல்லையே. ஜிஜேங்கிறவன் ஒரு கிரிமினல். அவனை யார் தேடிட்டு இருக்கா தெரியுமா? நானே. அவனை கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு நாள் இல்லை, பல நாள் வச்சு சாப்பாடு வேற போட்டிருக்கா. இது யார் தப்பு? நீ சொல்லு. உனக்கு சந்தேகம் வருமா வராதா? அவர் என்ன மிரட்டினார், அதனால தான் அத்தை. மிரட்டினானா? நீ உதயகிட்ட சொல்ல வேண்டாம், என்கிட்ட சொல்லலாம். இல்லை, அவனை யார் தேடினா? நான் இல்லை தேடினேன். அவன் வீட்டுக்குள்ளே இருக்கானே, என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை இங்கே பிடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அழுதா புலம்புனா. அப்போ கூட நான் நம்பினேன், அவன் நம்பல. எப்படி நம்புவான்? இதே ஓம் பொண்டாட்டி இருந்தா நீ நம்புவியா? இந்த பாரு, இதெல்லாம் நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அவனை இன்னும் திட்டிக்கிட்டு தான் இருக்கேன். பொண்டாட்டி சந்தேகப்படாத, பொண்டாட்டியோட சேர்ந்து வாழுன்னு. இன்னும் உன் தங்கச்சியை நான் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம 1000 தான் அட்வைஸ் பண்ணாலும் சேர்ந்து வாழ்றது அவங்க தானே. அவனுக்கு என்னமோ கஷ்டமா இருந்துச்சு, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். ஒன்று அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். இவன் உடனே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். யாருக்கு லாஸ்? யாருக்கு? அவளுக்கு தானே. இருந்து ஃபைட் பண்ண வேண்டாம். இப்ப எத்தனையோ பொண்ணுங்க வீட்டில் இருக்கிறவங்கள வெளியே விட்டுட்டு உள்ள உட்காந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இவன் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவ, இவன் எதுக்கு வெளியே போனா? இந்த பாரு, இப்ப கூட எனக்கு உன் மேல சந்தேகம் கோபம் எதுவுமே இல்லை. சொல்லாம போயிட்டேன், இல்லை அந்த வார்த்தை இருக்கு எனக்கு. இந்த பாரு, நான் உன்னை மருமக மாதிரியா நினைச்சேன்? என் பொண்ணு மாதிரில நினைச்சேன்? எப்படி போல நீ? என் தங்கச்சி செஞ்சது நியாயம் நான் சொல்ல வரல. இப்போ உங்க மகன் செய்யறது தப்புன்னு தான் சொல்ல வந்திருக்கேன். இந்த பாரு, நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். என் பையன் செய்யறது தப்பு தான். உங்களுக்கு தெரிஞ்ச தப்பை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம உதவி செஞ்சுட்டு இருக்க தப்பை நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன தப்பு? உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. என் தங்கச்சியை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். இந்த பாருங்க, ஏதோ என் பையன் டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கிறதுக்காக என் பையனை பத்தி தப்பா பேசாதீங்க. நான் அப்படி வளர்க்கல, அவனும் வளரல. இந்த காலத்து பசங்க கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, எந்த பொண்ணு அவன் ஏறெடுத்து பார்த்ததில்லை, பார்க்கவும் மாட்டான். அவன் ஒழுக்கத்தை பத்தி யாரு தப்பா சொன்னாலும் நான் நம்பவும் மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். யார் சொன்ன? அவனுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு யார் சொன்னா? யார் சொன்னு சொல்லு. நான் பார்த்தேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருந்தாங்களா? பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்தே தப்பான முடிவுக்கு வந்துட்டீங்களா? அப்படி நீங்க நினைக்கிறப்போ செல்வராணியை பத்தி என் பையன் நினைக்கிறது என்ன தப்பு? ஒரு ஆணும் பொண்ணு பேசிட்டு இருந்தா உடனே அவனுக்கு ஒரு தப்பான உறவு இருக்குன்னு சொல்லிக்கிறதா? உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல பாசம், என் பையன் மேல கோவம், அதனால இப்படி பேசுறதா? இந்த பாருங்க, என் பையன் விஷயத்துல யாரு தப்பு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். வீட்டுக்கு தானே வந்திருக்க? செல்வராணி, நீ உள்ளவா. நீ கிளம்பு, நீ கிளம்பு. விட்டுட்டு போறதுக்காக நான் வரலைங்க, நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நியாயமா? அப்படி என்ன இந்த வீட்டில் அநியாயம் நடந்துருச்சு? என் மகன் பேச்சை கேட்டு உன் தங்கச்சியை நான் டார்ச்சர் பண்ணேன்னா, வீட்டை விட்டு அனுப்பிச்சேனா? என்ன நியாயம்? 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். அவன் சந்தேகத்தை எப்படி போக்குறது, அவன் மனசை எப்படி மாத்துறதுன்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் எங்க தெரியப்பது? நியாயத்தை பத்தி பேசுறாங்க. என்ன நியாயம்? தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சோடனே என்ன பண்ணீங்க? வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. எட்டி கூட பார்க்க ஒரு வாட்டி வரல. இப்ப எங்க இருந்து வந்துச்சு திடீர் பாசம்? நியாயமா? இந்த பாருங்க, வேண்டாம்.
வயசை மீறி உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என் பையனை பத்தி தப்பா பேசாதீங்க. செல்வராணி உள்ள வா. வா உள்ள. என்ன? இல்ல அத்தை, நான் இப்போ உள்ள வந்தா உங்க பையன் உங்களுக்கு இல்லாமலே போயிடுவார். அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் சொன்னது நீங்க நம்பாம இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் அத்தை. நான் எங்க வீட்டுக்கே போறேன். ப்ளீஸ் அத்தை, என் உதய காப்பாத்துங்க ப்ளீஸ். உங்க பிள்ளைகிட்ட கேளுங்க, அவனே சொல்லுவான். அவன் வாயால சொன்னா நம்புவீங்கல்ல? வாமா. செல்வராணி, செல்வராணி, ஏய் கலை, கலை, என்னாச்சு? இங்க பாரு, என்னாச்சு? என்னாச்சு? பித்த வாந்தி தானே, ஏதோ ரத்த வாந்தி எடுத்த மாதிரி ஃபீல் பண்ற. ஏய் ஷூ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கண்ணா, டேய் சக்கரையோட வாடா, சக்கரை டப்பாவோட வாடா. எல்லாரும் வாங்க வாங்க, சந்தோஷமான விஷயம்தான். சீக்கிரம் வாங்க வாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்? வா, சொல்றேன் இரு. முதல்ல இந்த சக்கரையை வாங்கிக்கோ. அம்மா, என்ன விஷயம்? நீயும் வாங்கிக்கோ. இந்தாப்பா. சீக்கிரம் சொல்லு. சொல்றேன். கண்ணே அப்பாக போறான். கலை, இந்த செல்லம் நீயும் சாப்பிடு. சாப்பிடுறா. ஹேய், அவ வாயும் வயிறுமா இருக்கா. போமா, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. கூட்டிட்டு போமா. ஆமா. கலை வா. சும்மா பண்ணாத. கண்ணா, வான்னு சொல்றல. இன்னொரு 10 மாசத்துக்கு இந்த அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் வேண்டாம். அவளை நல்லா பார்த்துக்கோ. இந்த மாதிரி நேரத்தில் தான் புருஷன் பொண்டாட்டி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். நல்லா பார்த்துக்கோடா. சரி. ஐயோ, இதோ பாருடி. என்னையா? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த குழந்தை எனக்கு வேணும். யோ, இப்பதான் கருவே உண்டாயிருக்கா. இன்னும் குழந்தை முழுசா உருவாதுக்கு 7 மாசம் ஆகியா. காத்திருக்கேன். எத்தனை வருஷ கடன்? கடனா? யாருக்குயா? என் அப்ப சொடலைக்கு. முதல் குழந்தைய என் அப்பனுக்கு பலி கொடுத்துட்டா இந்த குடும்பம் செழிக்கும், தடையெல்லாம் விலகும். நம்ம வீட்லயே புதையல் கிடைக்கும்டி. நம்ம வீட்லயே புதையல் கிடைக்கும். சரியான முட்டாளா இருக்கியா? அதுக்கு தான் சொல்றேன். காத்திருந்துட்டேன். இன்னும் 7 மாசம் காத்திருக்கேன். அந்த குழந்தைய முழுசா என் கையில கொடுத்தது. அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு நடு ராத்திரியில காவு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே சுகம்தான். எல்லாமே சுகம்தான்.
ஏய் நில்லு. மா யாருடா அந்த பொண்ணு? யாருமா? ஏய், எதுவும் தெரியாத மாதிரி என்ன கேள்வி கேட்காத. நீ ரொம்ப இன்னசென்ட், உலகம் தெரியாதவன நான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்குள்ள இப்படி ஒரு புத்தியா? சே, கேவலமா இருக்க. யாருடா அந்த பொண்ணு? என்னடா எதுவும் பேசாம அமைதியா இருக்க? வந்தா செல்வராணியோட அண்ணன், அவளையும் கூட்டிக்கிட்டு என் முன்னாடி நின்று நியாயம் கேட்டுட்டு போறான். அவன் என் முன்னாடி வந்து நிக்கிற வரைக்கும் நானும் உன்னை இன்னசென்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ வைஃப் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதனால தவிச்சிட்டு இருக்கேன்னு. ஆனா இப்பதானே தெரியுது இது நீயா பண்ணல, எவ்வளோ ஒருத்திக்காக இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்திருக்க. மா அவன் சொல்ற மாதிரியும் நீங்க நினைக்கிற மாதிரியும் நான் இல்லை. பின்ன எப்படிரா? எப்படி சொல்லு? இந்த பாரு உதய், கட்டின பொண்டாட்டிய டார்ச்சர் பண்றது, அவ இருக்கும் போது இன்னொருத்தி கூட பழகுறது, அவளுக்காக உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புறது, இதெல்லாம் சட்டப்படி பெரிய குற்றம். அவ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், தூக்கி உள்ள வச்சு முட்டி தட்டுவாங்க. நியூஸ்ல பேப்பர்ல பாக்குறதுல தாலி கட்டின பொண்டாட்டிய வேண்டான்னு சொல்றது, பிரச்சனை வரப்போது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றது. என்னடா இது? என்ன பொண்டாட்டிய என்ன விளையாட்டு பொம்மை நினைக்கிறியா? மா நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அவ என்னோட ஃப்ரெண்ட், எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்காமா. உதவி செஞ்சா உடனே உருகிடுவீங்களா? செய்வாங்கடா, உதவி செய்வாங்க. ஏன் செய்வாங்க? இந்த மாதிரி பிரச்சனையை இழுத்து விடுறதுக்கு தான். உதவுனானா அதுக்கு பதிலா நீயும் ஏதாவது செஞ்சிடு. தட்ஸ் ஆல். அதை விட்டுட்டு அவளோட ஜோடி போட்டுட்டு ஊரெல்லாம் சுத்துறது, இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, முறையும் இல்லை. ஆமா, அவளை தான் கட்டிக்குவேன்னு சொன்னியாம, அவளுக்காக தான் எல்லாமே பண்ணேன்னு சொன்னியாம. சொன்னியா? சொல்றா, சொன்னியா இல்லையா? சொல்லு. சொன்னம்மா, ஆனா சொன்னல. யார் அவ? அவ பேர் என்ன? சொல்றா, அவ பேர் என்ன? குட்டிமா. குட்டி. குட்டியா? என்னடா பண்ணிட்டு இருக்காவ? எங்க இருக்கா? பீச்சில் மீன் வடை இதெல்லாம் போட்டு கடையில். அவ உனக்கு ஃப்ரெண்டா? அவ கூட தான் ஊர் சுத்துறியா? மா வேண்டாம்மா, எனக்குள்ள எதுவுமே இல்லைம்மா. புதுசாக ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்றாதீங்கம்மா. தேவையில்லாமல் அவன் கூட சண்டை போட்டு ஏன் வாயாலே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வச்சுட்டான். அப்ப நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே அவளை போய் கல்யாணம் பண்ணிப்பியா? சத்தியமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் அதுக்காக நீங்கள் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு கண்டிஷன்லாம் போட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. அவளை மா எனக்கு அவ கூட பேசினா மனசுக்கு ஆறுதலாக இருக்குமா. வேண்டாம் உதய், இது தப்புல தான் போய் முடியும். நான் சொல்றது கேளு. ஆறுதல் சொல்ல வரவங்க நம்மள ஆக்கிரமிக்கிறது காலகாலமா இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்க. உனக்கு பிரச்சனையா? நீ ஏன் அழுது முடிச்சுடு. மத்தவங்க நம்ம கிட்ட பேசுற நமக்கு ஆறுதலா இருக்கும்னு நீ நினைச்சனா நீ அவங்களுக்கு அடிமை ஆயிடுவ. அப்புறம் மேலும் மேலும் பிரச்சனை தான். இருக்கிற பிரச்சனையை முடிச்சிட்டு வாழ்றதுக்கு வழிய பாரு. புதுசா பிரச்சனை எல்லாம் வேண்டாம். போ, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இந்த டிவோர்ஸ் எல்லாம் வாபஸ் வாங்கி சந்தோஷமா வாழறதுக்கு வழிய பாரு. எல்லா காயமும் காலப்போக்குல மறைஞ்சிடும். போடா. என்னால முடியாதுமா, எனக்கு அவ வேண்டாம். சாரி. உதய், உதய். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த குழந்தை எனக்கு வேணும். அந்த குழந்தைய முழுசா என் கையில கொடுத்தது அமாவாசை அன்னைக்கு நடு ராத்திரியில
காவு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே சுகம்தான், எல்லாமே சுகம்தான். இப்பதான் கருவே உண்டாயிருக்கா, இன்னும் குழந்தை முழுசா உருவாதுக்கு 7 மாசம் ஆகியா. கலை, என்னடா வாந்தி எடுத்தியா? நடந்து போயிட்ட. பயப்படாத, இதெல்லாம் இந்த நேரத்துல சாதாரண வாந்தி. இது மசக்க வாந்தின்னு சொல்லுவாங்க. ஐயோ, இந்தா 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 வாய்ப்பு பிடிச்சிக்கோ. பயப்படாதம்மா, இந்த வாய் தொடச்சிக்கோ. இந்த மாதிரி நேரத்தில் இது ஒன்றும் இல்லை, பயப்படாத. இது சாதாரண விஷயம்தான். வா, ஒன்றும் இல்லைடா. கலை, என்னம்மா? என்னம்மா இது? உடம்புக்கு சேராதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த பார் வாந்தி எடுத்துக்கிட்டு உமட்டிக்கிட்டு இதெல்லாம் தேவையா? ஏமா, நீ 4 புள்ள பெத்தவ, நீயாவது சொல்லக்கூடாதா? இனிமே கலைக்கு எது பிடிக்காதோ அதெல்லாம் செய்யவே செய்யாது. எது பிடிக்குதோ அதெல்லாம் நிறைய பண்ணி போடு. சரிங்க. இந்தாம்மா, உனக்காக நான் கஷாயம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. இது உன் உடம்புக்கு நல்லது, பிறக்க போற புள்ள உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்கி குடிமா. சாப்பிடு குடிமா. குடி, இந்தா குடி. ஏய், போ, போய் ரெஸ்ட் எடு. போமா, போய் படு. போ, போய் ரெஸ்ட் எடுமா. இன்னைக்கு ஜிஜேக்காக வாதாட போகிற வக்கீல் நீங்கள் தானே? ஆமாம் சார். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஜிஜே என் பேரை மட்டும் இல்லை, என் சம்மந்தப்பட்டவங்க யார் பேரையும் சொல்லக்கூடாது. போலீஸ் ஜிஜேவை திட்டமிட்டு தான் சுட்டாங்கன்னு கோர்ட்டை நம்ப வச்சு நாளைக்கு ஜிஜேவை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வாங்க. சரிங்க சார். சொல்லுங்கள் ஜிஜே கிட்ட, வேணுன்ட்டு தான் அவனை விட்டுட்டு மற்றவங்க எல்லாரையும் சுட்டேன், தேவைப்பட்டா அவனையும் சுடுவேன், என்னால் எதையும் செய்ய முடியும்னு காமிக்கிறதுக்காகத்தான் நான் அதை செஞ்சேன். இதுதான் ஜிஜேக்கு நான் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங்னு சொல்லுங்கள். சரிங்க சார். நாளைக்கு ஜிஜே வெளியே வரணும். கண்டிப்பாக சார். செல்வம் அண்ணா, நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போ. சரிண்ணே. Yes, proceed. யுவர் ஆனர், கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம, ஈவு இரக்கம் இல்லாம டூப்ளிகேட் மெடிசன் தயார் பண்ணி 143 பேர் கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் 143 பேர் கொலை செய்யப்பட்டதாக எதிர்த்தரப்பு வக்கீல் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை. அந்த மெடிசனை இன்ஜெக்ஷன் பண்ணினதால அவர்கள்லாம் இறந்திருக்காங்க. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கலாம், இல்லை ஃபார்முலாவில் ஏதாவது தவறு நடந்திருக்கலாம், இல்லை ஒரு சிலரோட கவனக்குறைவினால இருந்திருக்கலாமே ஒழிய அவர்கள் கொலை செய்யப்படவில்லை. அதுதான் உண்மை. உங்களுக்கு வாய்ப்பு தரும்போது நீங்க பேசலாம், உட்காருங்க. நோ யுவர் ஆனர், இது ஃபார்முலாவில் ஏற்பட்ட கோளாறு இல்லை. திட்டமிட்டு போலி மருந்து தயார் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணையும் நடந்தது என் தலைமையில். செந்தமிழ் அரசி IPS அவங்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட தனி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் இது கொலைதான் உறுதி பண்ணியிருக்காங்க.
ஜிஜே தான் குற்றவாளின்னு கைது பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு யுவர் ஆனர். எனவே ஏற்கனவே குற்றவாளி என்று கைது செய்யப்பட்ட எனது கட்சிக்காரர் செல்வியை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி வக்கீல் உங்கள் வாதத்தை தொடங்கலாம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஜிஜே குற்றவாளியே அல்ல, போலீஸ் விசாரணையில் குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறார். ஏதோ உள்நோக்கத்தோடு போலீசார் செயல்பட்டிருக்கிறார்கள். நோ யுவர் ஆனர், தீவிர விசாரணைக்கு பிறகு தகுந்த ஆதாரங்களோடு சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி ஜிஜே தான் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. உங்களுக்கு வாய்ப்பு தரும்போது நீங்க பேசலாம், உட்காருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். செந்தமிழரசி ஐபிஎஸ் அவர்களை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். செந்தமிழரசி, செந்தமிழரசி, செந்தமிழரசி. எனது கட்சிக்காரர் ஜிஜேவை நீங்க தானே அரெஸ்ட் பண்ணீங்க? எஸ், என் டீம் அரெஸ்ட் பண்ணுது. அப்போ அதற்கான ஆதாரங்கள் சாட்சிகள்லாம் இருக்கணுமே. எல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி செல்விங்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணீங்களே, அது எப்படி, எதுக்காக சொல்லுங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், எந்த சாட்சியோட வாக்குமூலத்தை வச்சு செல்வியை அரெஸ்ட் பண்ணீங்க சொல்லுங்க. சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணேன். அப்படி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செல்வி தான் குற்றவாளின்னு சந்தேகப்படுறதுக்கு ஆதாரம் வேணும்ல, சாட்சிகள் வேணும்ல, இருந்ததா? இல்லை. அப்போ நிரபராதியான செல்வியை குற்றவாளியா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க இல்லையா? இல்லை, செல்வியை காப்பாற்ற தான் அரெஸ்ட் பண்ணேன். செல்வியை காப்பாத்துறதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்களா? ரொம்ப குழப்புறீங்க மேடம். உண்மையான குற்றவாளினால செல்வி உயிருக்கு ஆபத்து வரும்னு எனக்கு தகவல் வந்தது. அதனால தான் நான் அரெஸ்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, செல்வியை அரெஸ்ட் பண்ணாதான் குற்றவாளிங்க எல்லாம் வெளியே வருவாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். ரொம்ப நல்லா பேசுறீங்க மேடம். ஏன் செல்வியை காப்பாத்த நினைச்சீங்க சொல்லுங்க. ஏன் செல்வியை காப்பாத்த நினைச்சீங்க? அவங்க மேல உங்களுக்கு என்ன அக்கறை? நான் சொல்லட்டுமா? செல்வி உங்களோட பொண்ணு, அதனால நீங்க அவங்கள காப்பாத்த நினைச்சிருக்கீங்க. ஆமே ரைட்? நோ, செல்வி இடத்துல யாரா இருந்தாலும் நான் அப்படித்தான் செஞ்சிருப்பேன். நான் சொல்றேன், ஜிஜேயை நீங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் செல்வியை காப்பாத்துறதுக்காக தான். என்ன பேசுறீங்க? கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறதுனால என்ன வேணாலும் கேட்பீங்களா? செல்வியை காப்பாற்றணும்னா நான் ஏன் ஜிஜேவை அரெஸ்ட் பண்ணோம்? வேற யாராவது அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. ஜிஜேக்கு இந்த கேஸில் சம்மந்தம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜிஜே செல்வியோட ஹஸ்பண்டாக இருந்தார். இப்போ அவர் இல்லை. ஐ மீன் செல்வியோட அவர் இல்லை. செல்வி ஜிஜேவை ஹஸ்பண்டாகவே நினைக்கலையே. ஜிஜே என்னை டார்ச்சர் பண்ணுறாரு, அவர்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்க உங்கள்கிட்ட வந்து அழுது புலம்பியிருக்காங்க. நீங்களும் தாய் பாசத்தில் துடிச்சு போய் சாட்சிகளை ரெடி பண்ணி அவங்கள உருட்டி மிரட்டி வாக்குமூலம் வாங்கி ஜிஜேயை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நோ, நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை. எது உண்மை இல்லை? செல்வி உங்கள் மக இல்லைங்கிறது உண்மை இல்லையா? ஜிஜே செல்வியோட ஹஸ்பண்ட் இல்லைங்கிறது உண்மை இல்லையா? செல்வியோட ஹஸ்பண்ட் ஜிஜே இல்லைங்கிறது உண்மை இல்லையா? சொல்லுங்க மேடம், எது உண்மை இல்லை? யுவர் ஆனர், ஜிஜே குற்றவாளி இல்லைனா அவரை கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது ஏன் கடத்த முயற்சி பண்ணாங்க? அவங்க யாரு? யுவர் ஆனர், ஜிஜே குற்றவாளி இல்லைனா அவர் ஏன் தப்பிச்சு ஓடணும்? அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், அவரை காப்பாற்ற வந்தவங்க போலீஸ்காரங்களை சுட்டிருக்காங்க. நோ யுவர் ஆனர், இதெல்லாம் செந்தமிழ் அரசியோட டிராமா. இந்த ஒரு கேஸில் மட்டும் இல்லை, இன்னும் பல கேஸில் போலீஸ் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. போலீஸை சுட்டுவிட்டு தப்பி ஓட நினைச்சாங்க, அதனால நாங்கள் திருப்பி சுட்டோம்னு சொல்லி ஆளையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கேஸையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஜிஜேவை சுட்டுல கொண்டு இருக்கணும். காலில் தானே சுட்டாங்க, உயிரோட பிடிச்சிருக்காங்க, கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிருக்காங்க. இதுவும் செந்தமிழ் அரசியோட டிராமா தான் யுவர் ஆனர். ஏற்கனவே செந்தமிழ் அரசி ஜிஜே கிட்ட சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. உன்னை சுட்டு கொள்றதுக்கு ஒரே ஒரு புல்லட் போதும், ஆனால் உன்னை அவ்வளவு சீக்கிரமாக சாக விட மாட்டேன். நீ ஜெயிலில் இருந்து சித்திரவதையை அனுபவிக்கணும். என் பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்னு சொல்லியிருக்காங்க யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர், நான் அப்படி எந்த சேலஞ்சும் பண்ணல. ஆரம்பத்திலேருந்து இவர் உண்மைக்கு மாறாதான் பேசிட்டு இருக்காரு. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் பண்ண ஒரே தவறு, முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போதே செல்வியை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டது. செல்வியோட நடவடிக்கை பிடிக்காம முதல் மனைவி தாமரை கிட்டையே திரும்பி வந்தது.
இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவர் குற்றவாளியா ஆக்கப்பட்டிருக்கார். இவங்க பழிய தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கட்சிக்காரரை காப்பாத்துறோம், அதுக்காக இவர் என்ன வேணாலும் செய்வார் போல இருக்கே. எனது கட்சிக்காரர் ஜிஜே நிரபராதி. 143 பேரோட இறப்புக்கும் எனது கட்சிக்காரருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க போகலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். மை லார்ட், மிஸ்டர் ஜெயதேவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் ஜிஜே, நீங்க தான் குற்றவாளிங்கிறதுக்கு சாட்சிகள் இருக்கு, தகுந்த ஆதாரங்கள் இருக்கு. உங்களை நிரபராதி நிரூபிக்க உங்க வக்கீல் சாமர்த்தியமா பல கதைகள் சொல்றாரு. செல்விக்காக உங்களை பழி வாங்குவேன்னு அரசி மிரட்டினாங்களா? முதல்ல பண்ண தப்ப ஒத்துக்குங்க, தண்டனை அனுபவிங்க. இல்ல, அவங்க என்ன மிரட்டல. உங்களுக்கு எதிரா அரசி சாட்சிகளை செட்டப் பண்ணாங்க, உங்களை மிரட்டினாங்கன்னு உங்க வக்கீல் சொல்றாரு. அவர் அவரோட கடமையை செய்றாரு. என்னை காப்பாற்ற வேண்டியது அவர் கடமை இல்லை, வக்கீலோட தொழில் தர்மம் அது. அப்போ உங்களுக்கு எதிரான சாட்சிகள்லாம் எதுவுமே பொய் சாட்சி இல்லை, எல்லாமே உண்மையான சாட்சி தான். நான் செந்தமிழரசியோட என்கொயரியிலையும் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஜிஜே சார் ப்ளீஸ், நான் எல்லாத்தையும் அவர்கிட்டே சொல்லிடுறேன். யுவர் ஆனர், நான் டூப்ளிகேட் மெடிசன் தயாரிச்சது உண்மை. நூற்றி 43 பேர் அதுக்கு பலியானது உண்மை. என் ஒய்ஃப் தாமரை கொலை செய்யப்பட்டதும் உண்மை. என்னை கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது நான் தப்பியோட முயற்சி பண்ணது உண்மை. என்னை கடத்த வந்தவங்க போலீஸை சுட்டது உண்மை. யுவர் ஆனர், இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, என்னை தூண்டி விட்டவங்க. நல்ல தம்பின்னு ஒரு கிரிமினல், அவன் ஒரு காரணம். ருத்ரான ஒரு கிரிமினல், நல்ல தம்பியை தூண்டி விட்டது அவதான். என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ண மாயான ஒரு கிரிமினல், அவளும் ஒரு காரணம். சத்தியமா சொல்றேன், நல்ல தம்பி தான் என்ன டூப்ளிகேட் மெடிசன் தயாரிக்க வச்சது. உண்மை எல்லாம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாமரையை கொலை பண்ணேன்னு சொன்னான். நான் கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏதோ பிளான் பண்ணி மாயா மூலமா அவளை கொலை பண்ணிட்டான். மாயா முதல்ல என்கிட்ட பணம் கேட்டா. நான் எதுக்குன்னு கேட்டேன், அவ சொல்லல. நான் கொடுக்கலன்னா தூக்கில் தொங்கிடுவேன் மிரட்டினான். கொடுத்துட்டேன். ஆனா அது தாமரையை கொல்றதுக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது யுவர் ஆனர். அவ இறந்து போனது தற்கொலை தான் நினைச்சேன். நேத்து வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
இவங்கெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. என் ஒய்ஃப் தாமரை சாகிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன். நல்ல தம்பி பண்ண சொன்னா நீங்க பண்ணிடுவீங்களா? அது எவ்வளவு பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும் சார். நல்ல தம்பி அன்னைக்கு சொன்னதை நான் செய்யலைன்னா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன். செல்வி உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. என் குழந்தைங்க உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாரையும் காப்பாற்றணும்னு தான் நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். அவன் சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். இப்போ பலி ஆயிட்டேன். புலிவாலை பிடிச்ச கதையா போச்சு ஒரு ஆனர். பிடிச்சிட்டு இருக்கவும் முடியல, விடவும் முடியல. போலீஸ்க்கு உண்மை தெரிஞ்ச உடனே நான் தலைமறைவாயிட்டேன். போலீஸ்க்கு பயந்து இல்லை ஒரு ஆனர், நல்ல தம்பிக்கு பயந்து. கோர்ட்டுக்கு வரும்போது என்னை கொன்னு திட்டம் போட்டாங்க. அவங்ககிட்ட தப்பிக்கணும்னு தான் நான் தப்பிச்சு ஓடினேன். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நான் தப்பிச்சு ஓடுறேன்னு நினச்சிட்டு என்ன சுட்டுட்டாங்க. யுவர் ஆனர், அந்த நல்ல தம்பி தனி ஆள் இல்லை. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது நம்ம நாட்டை அழிச்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் இப்போ இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறது கூட அவனுக்கு தெரியும் ஒரு ஆனர். நியூஸ் போயிருக்கும். எப்படியாவது என்ன கொல்ல பாப்பான். நான் போறதை பத்தி கூட கவலைப்படல யுவர் ஆனர். ஆனா உன்னை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் வெறும் அம்பு தான், ஒரு கருவி தான். என்னை எல்லாரும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் அந்த குரூப் தான் காரணம் யுவர் ஆனர். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. நல்ல தம்பி அரெஸ்ட் பண்ணுங்க, மாயாவை அரெஸ்ட் பண்ணுங்க, ருத்ராவை அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுங்க. எனக்கும் தண்டனை கொடுங்க. நான் ஏத்துக்கிறேன். நான் வெளியில இருக்கிறத விட ஜெயில இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு யுவர் ஆனர். எனக்கு ஜெயில் தண்டனை கொடுங்க. என்னால என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. நல்லா இருக்கணும். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. வாதங்களை கேட்டறிந்ததில் குற்றவாளி என கருதப்பட்ட செல்வி சந்தேகத்தின் அடிப்படையில்தான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று நிரூபணமாகிறது. அதனால் செல்வியை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறேன். நீதி விசாரணையின் அடிப்படையிலும் போலீஸ் விசாரணையின் அடிப்படையிலும் சாட்சிகளின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் நடந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் ஜெயதேவ்தான் என்பது நிரூபணமாகிறது. ஆனால் தான் ஒரு கருவிதான் என்பதையும் இதற்கெல்லாம் காரணம் வேறு நபர்கள் என்பதையும் இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. குற்றங்களை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் மட்டுமே ஜெயதேவை விடுதலை செய்துவிட முடியாது. அவருடைய தண்டனை காலத்தை குறைத்து இந்த கோர்ட் அவருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. தவறான முறையில் சேர்த்த அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியான நல்லதம்பியையும் அவருக்கு துணையாக இருக்கும் அக்கிஸ்டுகள் ருத்ரா, மாயா ஆகிய இருவரையும் கைது செய்ய காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
இத்துடன் கோர்ட் கலைகிறது. ஓ ச்சே எல்லாம் வீணா போச்சியா. என்ன எப்படி கவுத்து விட்டான்? என்ன பேசுறீங்க நீங்க? கிராஸ் பண்ணி பேசிருக்கலாம்ல. அந்த ஆள் அப்படி பேசினதுக்கு அப்புறம் நம்ம எது பேசினாலும் எடுபடாதியா. அண்ணங்கிட்ட வாங்க, சமத்தே வைக்க போறாரு உங்களுக்கு ஆப்பு. என்ன நடக்க போகுதோ? செல்வி, செல்வி ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ என்ன நம்புறியா? உனக்காக ஹாஸ்பிட்டலில் நீ என்கிட்ட சொன்னதுக்காக, நம்ம குழந்தைங்களுக்காக நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறேன். நான் திரும்பி வரும்போது என்ன நீ ஏத்துப்பியா? என்ன மன்னிச்சிருவியா? நான் ஜெயிலில் ஓ நினைப்போட தான் இருப்பேன். என்னை வந்து பாப்பேன்ல, என்னை வந்து பாப்பியா? எனக்குன்னு யார் இருக்காங்க? வாமா போலாம் சார். கொஞ்ச நேரம் இருங்க சார், பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க. கான்ஸ்டபிள் கூட்டு போ. வாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.